லைன்ஸ் மீடியாவுக்கு நீங்கள் அளித்து வரும் ஆதரவுக்கு மிக்க நன்றி. தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருங்கள். லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நண்பர்களுக்கு பகிருங்கள். நாம் இணைந்து பயணிப்போம். லைன்ஸ் மீடியா தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இன்றைய அரசியல் களம் நிகழ்ச்சிக்கு தங்களை அன்போடு வரவேற்கிறோம். வணக்கம். வணக்கம் சின்னா. இன்றைக்கி ரொம்ப ஒரு துயரமான ஒரு நிகழ்வு. ரோபோ சங்கர் அவருடைய இறப்பு. நிறைய சினிமாவில் நிறைய வாய்ப்புகளாக தேடி ஓரளவு நல்லா வளர்ந்து வந்த ஸ்டேஜில் இன்றைக்கி ஒரு இறப்பு. இன்றைக்கி தமிழ் சினிமாவில் அது ஒரு பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி. இல்லை, அவரை எனக்கு ரொம்ப பிடித்த கலைஞர்களில் அவர் ஒருத்தர். குழந்தைகள் பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்கும் பிடிக்கும். அதுவும் இல்லாமல் ஒருத்தங்க வாழ்கிற காலத்தில் நம்ம அவங்கள பாராட்டணும். இந்த மாதிரி இறந்த பிறகு அவர்கள் பற்றின நினைவுகள் சொல்கிறதே ஒரு துயரமானது. அவரை ஆரம்பத்துலேருந்து நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். அந்த ஜெயா டிவிலெலாம் நினைக்கிறேன், மேலே சில்வர் கலர் பெயிண்ட் அடிச்சுட்டு இந்த வித்தை காட்டுற மாதிரி நெருப்புகள்லாம் காட்டிட்டு அந்த காலத்துலேருந்தே அவர் பாடி பில்டரு, அடிப்படையில் பாடி பில்டரு, அதோட இந்த கலைகள்லாம் சேர்த்து அப்படி இயங்கி வந்த ஒரு கலைஞன். நல்லா வளர்ந்து இந்த கலக்க போகுது யார் அதெல்லாம் ஆரம்பித்து திரைப்படங்களில் நுழைஞ்சி இப்படி ஒரு வாழ்க்கையில் ஒரு நல்ல உயர்ந்த நிலைக்கு வரும்போது அவருடைய மரணம் இப்படி ஒரு சோகமானது இருக்குது. நம்ம இந்த மாதிரி அவர் வளர்ச்சி இந்த அளவுக்கு வந்துட்டார்ல, இதெல்லாம் முன்னாடி இவங்க தொடக்கப்பட்ட காலகட்டத்தில் அவங்க பண்ண சிறு சிறு தவறுகள் அதெல்லாம் இன்றைக்கி ஒரு பெரிய இம்பேக்டை க்ரியேட் பண்ணியிருக்கோம். அது ஆரம்பத்தில் இதுதான் சிக்கல். நம்ம வளரும்போது இப்படி வளருவோம் அப்படிங்கிறது தெரியாது. முன்னாடி சிறு வயதில் இருக்கும்போது நம்ம சில தவறுகளை செஞ்சுருவோம். பின்னாடி அது நம்ம காலை சுற்றின பாம்பு மாதிரி இருக்கும். அது பல தலைவர்களுக்கும் பொருந்தும், இது மாதிரி கலைஞர்களுக்கும். அப்போ கலைஞர்களாக இருக்கும்போது இல்லை ஒரு இளைஞர்களாக இருக்கும்போது சில பழக்கங்கள்லாம் சீக்கிரம் அதுக்குள்ளே வரும். அப்போ தெரியாது இதோட பின்விளைவுகள் என்ன அப்படிங்கிறது. பொதுவாக என்ன சொல்லுவாங்கன்னா, ரவுடிகளை அவன் அறுவலை எடுத்துகிட்டு வெட்டிக்கிட்டு சுற்றிக்கிட்டு இருக்கும்போது ஊரே நடுங்கும். கடைசியில் இதெல்லாம் தவறு அப்படின்னு நம்ம அவன் அந்த கத்தியை கீழே போடான்ல, அதில் 4 பேர் செஞ்சு சம்பவம் செஞ்சுட்டு போயிடுவாங்க. அது மாதிரி நம்ம உடல் நல்லா ஆரோக்கியமாக இருக்கிற சூழலில் அந்த காலத்தில் நமக்கு இது தெனாவட்டா அதை குடிக்கிறது இதை அடிக்கிறது அப்படின்னு சுற்றிக்கிட்டு இருப்போம். பின்னாடி அதோடைய பாதிப்புகள் நம்மளையும் நம்ம குடும்பத்தையும் சேர்த்து சிக்கலில் தள்ளி விட்டுரும். அப்படி ரோபோசங்கர் அவர்களை ஏன் சொல்லணும்னா, ரொம்ப பிடித்த கலைஞர்களில் ஒருத்தர். ஆமாம், எனக்கு அவருடைய மறக்க முடியாத திரைப்படம் ஒன்று இருக்குது, வேலன் ஆமாம், வேலன் வந்துட்டா வெள்ளைக்காரன். அதில் ஒரு ஒரு பிரமாதமான ஒரு நடிப்பு திறனை வெளிப்படுத்தியிருப்பார். அந்த படமே ஒரு முழுக்க ஒரு நகைச்சுவை படம். எப்போ நீங்கள் போட்டாலும் அந்த படத்தை உட்காந்து பார்க்கக்கூடிய சில படங்கள் உண்டு. அதில் இந்த வேலன் வந்துட்டா வெள்ளைக்காரன் படம் பிரமாதம். அதில் அந்த படமே மொத்த படத்தைக்கும் உயிர் நாடியாக இருக்கிறது இவருடைய போர்ஷன். அதில் அந்த அன்னைக்கு காலையில் 6 மணிக்குன்னு ஆரம்பித்து அந்த மாதிரி இந்த குழந்தை கேரக்டராக மாறுற ஒரு அதில் வரும். அவருக்கு கோமா ஏற்கனவே இதுலேயும் விஜய் டிவிலையும் பண்ணியிருக்காரு, குழந்தை மாதிரி பண்ணியிருக்காரு. கரெக்டாக அவருக்கு ஆப்ட் ஆகிடுது. ஆமாம், இல்லை அது அந்த உடல் மொழி எல்லாம் அழகாக கொண்டு வர்றது, அது சொல்கிறது அப்படின்னு ரொம்ப ரசிக்க வைக்கக்கூடிய ஒரு கலைஞனாக இருந்தார். ரொம்ப பிடித்த திரைப்படம். அதுக்கப்புறம் மாரி படம் அதெல்லாம் ஆரம்பித்து பல படங்களில் பண்ணியிருக்காருன்னு வைங்களேன். அதில் எனக்கு இந்த படம் ரொம்ப பிடித்தமான படம். அப்படி ஒரு நல்ல கலைஞன் வாழ்க்கையில் இன்னும் மேலும் பல உயரங்கள் அடைந்திருக்க வேண்டிய சூழலில் இப்படி மரணத்தை தழுவுனது ரொம்ப வருத்தத்துக்குரியது. அந்த குடும்பத்திற்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்து மீண்டும் ஒரு நிகழ்ச்சி சந்திப்போம்னா. நன்றி. நன்றி, வணக்கம்.